இது 3 ஆசான்கள் போட்ட பெருத்த ஆசான்கள் எழுதி வச்சிருக்காங்க நாடகம். 3 பேர்களுக்கும் 3 விதமாக பொன்னுரிக்கும் பாட்டு உண்டுதான். ஃபர்ஸ்ட் பாடினே திவ்ய பரிமள ஜெகன்மோகனமுள்ள தேவி பொன்னுரிக்கு வந்தேன். அது ஒரு ஆசிரியர். சரி, இப்ப பாடினே போஜராஜன் அளித்த மாசில்லா பிரகாசி கோவை பொன்னுரிக்கு வந்தேன். சரிதான், இது ஒரு ஆசிரியர் போட்டிருக்காங்க. தம்பி, எங்க நாடு இருக்குதே, அது எப்பேற்பட்ட நாடு? நலம் பொருந்திய நாடு. அப்பேற்பட்ட நாடு என்றால் 56 தேசங்களிலே மேன்மை தங்கிய நாடாக விளங்கி வரும்படியாக வரக்கூடிய நாடுதான் கலிங்க தேசம். கலிங்க தேசத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரும்படியான தந்தையாகப்பட்ட சுபாங்க சக்கரவர்த்தி. சுபாங்க சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சாதாரண ஆளுக்கு மாவ இல்ல. பிறந்தது பெரிய இடம், வளர்ந்ததும் பெரிய இடம். அப்படிப்பட்ட இடம் ஆகப்பட்ட சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்னமாலா அம்மையாருக்கும் திருமணமாகி வெகு நாளாக பிள்ளை பாக்கி என்பது கிடையாது. அப்போது என் தந்தையாகப்பட்டவர் பார்த்தார், என்னடா இது நீதிமானாக இருந்து எந்த ஒரு குறை என்பதும் இல்லாமல் இந்த நாட்டை அரசு புரிந்து வந்து நம்மளுக்கென்று பிற்காலத்திலே நம்ம பேர சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே. அப்படி என்று என்னுடைய தந்தையாகப்பட்டவர் இருக்கக்கூடிய கலை கோட்ட முனிவர்களையும் அரசர்களை எல்லாம் வரவழைத்து எங்கள் நாடு கலிங்க தேசத்திலே உத்தரகாமேஷ் யாகம். சரி, அந்த யாகமாகப்பட்டது செய்த போது தம்பி, 1 நாளா 2 நாளா 6 மாதம் 12 மாதம், ஒரு வருஷம் 2 மாதம், ஒரு ஆண்டு, அப்படி என்றால் ஒரு வருஷம், ஒரு வருடம் அப்படி நடந்து கொண்டிருந்த போது அதில் பலனே கிடைக்கவில்லை. அப்போது என் தந்தையாகப்பட்டவன் இந்த யாகத்தை செய்தும் நம்மளுக்கு என்று ஒரு பலன் இல்லையே. அப்படி என்று இந்த நாட்டிலே உள்ள பொன் பொருளை வைத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி என்று என் தந்தையாகப்பட்டவர் பொன் பொருளை எல்லாம் மூட்டையா இருந்தது, அதை எல்லாம் கொண்டு அந்த யாகத்திலே கொட்டி அந்த பொன்னெல்லாம் உருகி யாகம் நடக்கிறது. பொன் யாகம் செய்கிறார். ஆமா, சரி. அப்போது தேவ உலகத்தை ஆண்டு வரும்படியான தேவ இந்திராணி அம்மனாகப்பட்டவர் தேவ இந்திரனும் இந்திராணி அம்மனாகப்பட்டவர் இருவருமாக பார்த்தார். என்னடா இது, நீதியை தவறாத ஒரு புண்ணியவான் அண்ணவனுக்கு மகளாக ஒரு பிள்ளை இல்லையே. அப்படி என்று தன்னுடைய இந்திராணி கழுத்திலே அணிந்திருந்த சொர்ண மாலை, சொர்ணம் என்று சொல்லக்கூடிய மாலை, அந்த மாலையை கழட்டி யாக குண்டத்திலே விட அந்த யாக குண்டத்திலே இந்த பொன்னெல்லாம் உருகி தகதகன் இருக்க அந்த சொர்ணம் என்று சொல்லக்கூடிய மாலை அதிலே விழுந்து அதுவும் உருகியது. அப்போது எப்படி நட்பிறந்தேன்? நான் ஒரு
சொன்ன உருகுமேனி வர்ண பசுங்கிலியா கோவை பொன்னுரிக்கு வந்து இது யாராருங்க சாலையார் போட்டது ஒரு சரி இதோ பேராசிரியர் தேவனாம்பட்டினம் ராஜகோபால ஆசிரியர் போட்டது ஒன்று இதோ பகண்டை ஐயா பகண்டையார் போட்டது ஒன்று 3 ஆசான்களும் இதை தேர்ந்தெடுத்து பார்த்து கரும்பு போல் பாரதத்தை எடுத்தால் இணைக்கக்கூடியது பாடலிலே வரும் வசனமும் பாட்டு பாடுறோம்னா வசனம் சொல்லக்கூடிய வேலையே வேணாம் ஏன்னா ராஜகோபால ஆசிரியர் 13ல இருந்து 14ல இருந்து விளாடபுரத்தில இருந்து அரவாங்கடவுளில இருந்து அருமையான பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க அதை பாட பாட இனிக்கும் அப்படியேப்பட்ட மகாபாரத காவியம். ஆனால் தம்பி அந்த சொர்ணம் என்று சொல்லக்கூடிய மாலையாகப்பட்டதும் பொன்னாகப்பட்டதும் சேர்ந்து ஒன்றாக உருகி அப்போது செப்பு சிலை போல செதுக்கி வைத்த பதுமை போல அந்த புத்திரகாம யாகத்திலே ஒரு பெண் குழந்தையாக இதுல யாகத்துல பிறந்தவங்க பாரதத்துல 2 பேர் தான். யாராரு யாக பத்தினியாக விளங்கும்படியான இருக்காங்களே பாஞ்சாலி அவங்க யாகத்துல பிறந்தவங்க. இரண்டாவது இந்த பொண்ணு இந்த நான் பிறந்தேன் பொன்னுருகி நீங்க அந்த பொண்ணெல்லாம் உருகி நான் பெண்ணாக பிறந்தபடினால் எனக்கு பெயர் பொன்னுருகி அப்படின்னு பேரு. பொன்னெல்லாம் உருகி நான் பெண் குழந்தையாக வந்தபடினால் பொன்னுருகி அப்படி என்று முதல் பெயர். என் தந்தையாகப்பட்டவர் பெயர் விளங்க வேண்டும் அப்படி என்று இரண்டாவது பெயர் சுபாங்கி. ஆமா அப்படி என்று மூன்றாவது சொர்ணமாலா என்று ஒரு பேர். எனக்கு பலவாறாக நாமதங்களை சொல்லி பொன்னுருகி என்று ஆசையோடு என் தந்தையாகப்பட்டவர் ஏகத்திலே வந்த போது என்னை தூக்கி அவருடைய தோல் மீது வைத்து மார் மீது அணைத்து என்னை முத்தமிட்டு பிள்ளைகளை தீர்க்க வந்தாயே செல்வமே அப்படி என்று ஆசையோடு எனக்கு தோய்ந்த வெண்ணைகளும் அந்த பருப்பை கொடுத்து நல்ல முறையோடு வளர்த்து வந்தார். எனக்கு குறை இல்ல தெரியாத நீ என்ன சாப்பிடுவ என்ன திங்கிற பிய திங்கிற அத போய் நான் சாப்பிடுறேன். நீ சொல்றிய என்ன தின்ன சாம்பார் பொரியல அப்பெல்லாம் எல்லாம் வச்சாங்க எல்லாம் இருக்கும் போது நீ அதையா போய் சாப்பிட்ட சுகர் பிபி இல்லாத போகணும் சாப்பிட்டாவா நீ ஒரு வாரம் சாப்பிட்டு பாரு மாத்திரையா போட வேண்டியது. இப்ப நீயா நைட் ஆன ஒரு மாத்திரை போட்டுக்கிற அது சும்மா செரிக்கிறதுக்குமா போய் இது செருமானம் ஆகிறதுக்கு போடுறேன். சரி தம்பி யாராரு வாயில யாராரு என்ன சாப்பிட்டானோ அதான் வாயில வரும். எது நீ சாட்டியோ போனியோ போ தம்பி. நான் உன்னை கேட்டதா கூட இருக்கட்டும். காலையில எழுந்திருச்சு நான் டிபன் சாப்பிடுவேன். ஒரு தோசை சாப்பிடுறேன் இட்லி சாப்பிடுறேன் பூரி சாப்பிடுறேன்னு சொல்லலாம். மதியானம் ஆனா நான் சாம்பார் சாதம் சாப்பிடுறேன்னு சொல்லலாம். என்பது ராத்திரியா கூத்தாடுது. ஆமா உன் கூட தான் நான் சாப்பிடுறேன். அப்புறம் என்ன தின்னியான்னு கேட்டா அப்புறம் என்ன சொல்லுவோம் தம்பி. நான் சாதம் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு இது இல்ல. ஆமாண்டா அப்புறம் ஒரு பெண்ணாச்சு அன்புக்கும் ஆசைக்கும் நான் அழகாக பிறந்த பெண்ணுன்னு எனக்கு தோய்ந்த வெண்ணெய் ஆய்ந்த பருப்பு அப்படினால் பயிறு வேகும் போது நல்ல ஒரு கரண்டி அள்ளி பொற்கிணத்துல போட்டு தோய்ந்த நெய் எடுத்து அதுல ஊத்தி கொஞ்சம் சீனி சர்க்கரை அதுல கலக்கணும். கலந்து எனக்கு அதை அப்படியே டீஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க. அதை அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். அதான் தோய்ந்த வெண்ணெய் இந்த பருப்பு எல்லாம் சாப்பிட்டா தம்பி. நீ மட்டும் தான் நெய் ஊற்றி சாப்பிடுறியா? நானும் நெய் ஊற்றி தான் சாப்பிடுறேன். பசுனையா ஒரிஜினல் நெய் 350 ரூபா ஒரு லிட்டரு. ஒரிஜினல் பசுனையா இல்ல ஐயா எவ்வளவு லிட்டரு? 350 ரூபாய். இப்ப 400 ரூபாய் ஆயிடுது. என்ன நெய் பாது? பன்னி நெய். அத போய் சாப்பிடுற நீ பன்னி நெய்ல கேவரால சுத்துன்னு பாரு மொரன்னு இருக்கும் தம்பி. ஏன்னா பன்னி நெய்ய தப்பா நினைக்காத. எத்தனை காய்கறிகள் எண்ணி படைத்தாலும் என் பன்னிக்கறிக்கு ஈடாகுமா பராபரமே தம்பி. சிவபெருமானுக்கு பன்னிக்கறி வச்சு படைச்சிருக்கான். பன்னிக்கறி இல்லடா பன்னின காய்கறி வகைகள். அப்படி என்றால் கானகத்தில் இருக்கும்படியான காய்களும் பழங்களும் அதையெல்லாம் வந்து அறுசுவையோடு 32 காய்கறி பதார்த்தத்தை பன்னிய கறி வகைகள் பன்னி கறி கொண்டு வச்சு படைக்கிறது இல்ல. அவன் கையில உள்ளதான் வேடும் கையில சரிதான் படிச்சேன்.
அந்த நெய்யில நான் பசுமை எல்லாம் ஊட்டி என்னை வளர்த்து தகுந்த பருவமானே. அப்படி ஆன போது பார்த்தார் என் தந்தை, எனக்கு எந்த ஒரு குறை என்பது வைக்கல. ஒரு தினத்திலே என் தந்தை இடத்திலே சென்று, அப்பா என் மனதிலே ஒரு கருத்து, அதை உன் இடத்துல சொல்லலாமா அப்படி என்று தந்தை இடத்துல சென்று கேட்டேன். அப்ப என் தந்தை ஆகப்பட்டவர் பார்த்து, உனக்கு மன கருத்து என்னமான்னு கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், எனக்கு அழகான ரதமும் அதற்கேத்த புறவியும் வேண்டும், நந்தவன வேடிக்கை சுத்தி பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்ல, என் வார்த்தைக்கு மறுவார்த்தை என்பது பேசாமல் அழகான ரதமும் அதற்கேத்த புறவியும் கொண்டு தயார் நிறுத்தினார். அப்போது அந்த புறவி ரதத்தில் ஏறி தேர்தட்டில் அமர்ந்து புறவியை தட்டிய போது அடங்காத வண்ணமாக ஆகாய மார்க்கமாக ரதம் ஓட்டுறது கிடையாது. அப்போது இது ஆகாய மார்க்கமாக அடங்காத வண்ணமாக போகுது. அப்படி என்று அவையம் அவையம் யாராவது வந்து காவந்து செய்யுங்க அப்படி என்று அவைய குரலிட்டேன். அப்போது யாரோ ஒரு வீரன் ஓடி வந்தார். அந்த புறவி அடங்காத புறவியை பிடித்து அடக்கி நிறுத்தினார். நானும், நீங்க யார் ஐயா, எந்த நாட்டு இளவரசன் அப்படின்னு நானும் கேட்கல. அவரும் நீ எந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு அவரும் கேட்கல. அப்போது ரதத்தை திருப்பி கொண்டு என்னுடைய இல்லறம் வந்தேன். வந்த போது எங்க அப்பா அம்மா பேசுறாங்க, என்ன இந்த பொன்னுருகி அம்மா நாள் இருந்தா நம்ம வயித்துல ஒரு பிள்ளை இல்ல, இந்த பெண்ணாகப்பட்டவளை ஒரு அரசனுக்கு கொடுத்து இது வயித்துல ஒரு குழந்தை பிறந்தா பெத்த பிள்ளையோட பேர பிள்ளை பொறுமை அப்படி என்று எனக்கு திருமண ஏற்பாடு நடக்குது பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். எங்க அப்பா சொல்றாரு, என் தங்கை மகன் அழகேசனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. எங்க தந்தை எங்க தாய் என்ன சொல்றாங்க, என் தம்பி வெள்ளப்பாக்குக்கு தான் கொடுக்கணும். இப்படி பேசும்போது அங்கிருந்து ஓடி வந்தேன். அப்பா அம்மா எனக்கு திருமணம் என்பது நடக்க வேண்டுமானால் அப்பா சொல்லக்கூடிய மாப்பிள்ளையை நான் திருமணம் செய்தால் மனுஷன் வருத்தப்படும். அம்மா சொல்லக்கூடிய மாப்பிள்ளையை நான் திருமணம் செஞ்சா அவர் வருத்தப்படும். அதனால் நீங்க சொல்லக்கூடிய மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், எனக்கு என்று வேண்டாம். திருமணம் வேணுமானால் இச்சாட்சியவரை ஏற்பாடு செய்து 56 தேச ராஜாக்களுக்கு நிருபத்தை அனுப்புங்கள், பறைசாற்றுங்கள். அப்போது 56 தேச தேசராஜாக்களும் வந்து அமர்ந்தாயானால் அந்த நேரத்தில் என் கையினிலே மாலை எடுத்துக்கொண்டு எனக்கேத்த கணவனுடைய கழுத்துல போட்டு நான் கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன் அப்படி என்று என் தந்தை இடத்துல சொன்னேன். அப்போது என் தந்தையாகப்பட்டவர் எங்களுடைய நாடு இருக்கிற கலிங்க தேசத்திலே இச்சாச்சு வரை ஏற்பாடு செய்து அவனி முதல் 56 தேசங்கள் எங்க நாடு தவிர 55 இந்த நாட்டுக்கெல்லாம் நிறுவம் செல்ல நிறுவத்தை கண்டவுடனே எப்படி வராங்க, பொன்னுருவி அழகா இருப்பாளா அப்படி என்று பார்க்க வந்தவர் யாராலும் அந்த பொன்னுருவியாக இருக்கக்கூடியவள் நம்ம கழுத்துல மாலை போடுவாளா அப்படி என்று ஏங்கி வந்தவர் பல பேரு. ஆனால் எந்த நாட்டு இளவரசன் அவளை திருமணம் செய்து கொண்டு போகிறார் அப்படி என்று பார்க்க வந்தவர் யாராளமான பெயர்கள் எல்லாம் குவியல் 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 அப்போது என் தந்தை பார்த்தார், அம்மா உன் கண்ணுக்கு ஏத்த கணவனை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் அப்படி என்று சொல்ல என் கையினிலே மாலை எடுத்துக்கொண்டு அந்த அரச சபையில் தேடிய போது என் கண்ணுக்கு ஒருவரும் புலப்படவே இல்லை. உட்கார்ந்திருக்காங்க அரசர்கள், உன் கண்ணுக்கு புலப்படவில்லை, யாருமே பிடிக்கல. ஐயா அது ஏன்னு கேளு. அன்னைக்கு அடங்காத புறவியை அடிக்கினாரு, அன்னைக்கு ஒருத்தர் குடிச்சு அடங்கினாரு. அவர் ஒரு நாட்டு இளவரசனா இருப்பாரு, அவர் இங்க வருவாரு அப்படி என்று பார்த்தேன். அவரும் காணவில்லையே. அப்படி என்று அரச சபையில் ஒருவரின் கண்ணுக்கு புலப்படாத போக போது அந்த வாயற்படியவரை வந்து திரும்பி அரச சபையை நோக்கினேன். அப்போது அந்த வாயற்படிக்கு வெளியே ரதங்களும் யானைகளும் சேனைகளும் இதெல்லாம் சாவசாலையா நின்னுது. அப்படி நிற்கும் போது அந்த நேரத்திலே அந்த ரதம் நின்ன இடத்தில் அந்த தேர்தட்டில நான் யாரை பார்த்தேன், ஒரு கால சூரியன் ஒரு காலையை கண்டேன் Oh
கதிரோன் உதயமானால் எவனமாக ஒளி கொடுக்குமோ அது ஒரு கால சூரியனை போல் தேர்தட்டின் மீது அங்கிருந்தவரை பார்த்ததும் மன்மதனுக்கு மேலாக அவர் அழகு கண்ணை கவர்ந்தது. இவர்தான் நம்மளுக்கு ஏற்ற ஆடவர் அப்படி என்று சொல்லி என் கையில் இருந்த மாலையை கிடுகிடுன்னு சென்று அவர் கழுத்துல போட்டான். அப்போது அங்க என்ன பேசிக்கிறாங்க? தாத்தா பீஷ்மாச்சாரி அவர் எத்தனை வயசு? 856 வயது படைத்தவர் தாத்தா பீஷ்மாச்சாரியார். துரியோதனன் விகர்ணன் கடை 99 பேர்களும் எல்லாம் அங்க அமர்ந்துக்கிறாங்க. அப்போது அந்த மாலை இட்ட போது அவர் பாட்டன் என்று அழைக்கின்றார், இவர் பௌத்தன் என்று அழைக்கிறார். பாட்டன் என்றும் பௌத்தன் என்றும். பௌத்தன்னா என்ன? பேரன். அவர் பேரன் சொல்றாரு, இவர் அவரை பாட்டன் தாத்தா என்று அழைக்கிறார். அப்ப நல்ல குலம் என்று சொல்லி தம்பி அந்த நேரத்திலே அவர் பேசியதை பார்த்து இவர் நல்ல ஒரு அரசர் என்று தெரிந்து பெரிய இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா அப்படின்னு தம்பி நான் திருமணம் செய்ய போற ஒரு ஜோரு எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லல. அதுக்கு என்ன? ஆமா ஆமா ஏறி ரதத்துல அமர்ந்து எங்க போனோம்? நேரா டில்லி அஸ்தாபுரம் போனோம். டில்லி அஸ்தாபுரத்துக்கு கொண்டு போனாங்க. முதல் திருமணம் டில்லி அஸ்தாபுரத்துல நடந்தது. எங்க கல்யாணம்னா முதல் திருமணம். அதுக்கு பிற்பாடுதான் எல்லாருக்கும். அப்போது கோலாகாலமான திருமணம் போட்டிருந்தாங்க. சரியான கல்யாணம். ஏரியார போட்ல போட்டாங்கடா. ஐயோ அது கெட்ட விசேஷத்துக்கு போறது. அங்க ஐயர்ல இருந்தாரு. ஐயா புது துணி தலைமை கட்டிட்டு போனாங்க. அதுதான்டா வருவாங்க. ஓ அது கர்மாதியா? அப்போ ஒரு திருமணம் நடந்த போது பார்த்தார்கள். தாத்தா பீஷ்மாச்சாரி என்ன சொன்னார்? கர்ணா, இது வெள்ளி ஒண்டி கட்டியா இருந்த, நான் கொடுத்த உடைய உடுத்தி கொண்ட, நான் கொடுத்த உணவை உண்ட, ஆனா உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகிவிட்டது. உன் மனைவியை பொன்னுருவி அழைத்துக் கொண்டு எங்க போகணும்? அங்கதேசம். அங்கதேசம் அங்கதேசம்னா எங்க இருக்குது? எங்க இருக்குதுமா தம்பி? மன்மதனுடைய கூடி எறிந்த இடம், அந்த அங்கம் எறிந்த இடம், அந்த இடத்துக்கு பெயர் அங்கதேசம். அங்கதேசம். ஆமா. அந்த அங்கதேசத்துக்கு உன் மனைவி அழைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை தொடர வேணும் அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன ரதத்தில் ஏற்றிக் கொண்டு நேரா எங்க போனாரு? அங்கதேசத்துக்கு கொண்டு போனாரு. ஏய் அங்க போனமா தவிர அவருடைய கரம் கூடி என்னால் படல. நான் ஒட்டி பாக்கல, உரசி பாக்கல, கட்டி பிடிக்கல, எனக்கு காலிங்க செய்யல, முத்தம் கொடுக்கல. இப்ப எல்லாம் பொண்ணு அடிச்சுட்டு வந்து வீட்டுல விட்டவொடனே 50,000க்கு போட்டோ எடுக்கிறாங்க. வேலை கைய போறது என்ன, முத்தம் கொடுக்கறது என்ன? ஆமா. ஐயோ கண் கொள்ளா காட்சி தம்பி. அப்போது அவரு நான் ஒரு ஒத்துறவு என்பதும் இல்லாமல் போட்டோ எடுக்கிறோம். தனவேல திருவண்ணாமலை பக்கம். ஆமா தகிடி. தகிடி திருக்கோயிலூர் கண்ட சங்கராபுரம் போற வழியில தகிடி அந்த ஊரு. 1 லட்சத்துல கொண்டு விட்டுடுவோம். அதிகமான நம்மளுடைய நாடகத்தை எடுத்து வாட்ஸ்அப்ல போடக்கூடியவர் அவர்தான் தனவேல். ஆனா கொஞ்ச நாள் இடையில வரல, இன்னைக்குதான் வந்துக்கிறாரு. அறிங்குறிக்க வான்னு சொன்னா திருக்காத்தியூர் போயிட்டு நான் திருக்காத்தியூர்ல இருக்கிறேன் அப்படின்றாரு நேத்து. அதனால தம்பி அந்த நேரத்திலே அவர் என்ன செய்தார்? கேளுமடி பெண்ணே, நான் சேர வேண்டுமானால் நான் சிவநாராயண பூசை முடிக்க வேண்டும். சிவநாராயண பூசை பிடிக்க வேண்டும். அதனால் குளக்கரை சென்று ஜலம் முகர்ந்து வா அப்படி என்று சொன்னார். நான் ஒரு பாண்டத்தை எடுத்து இடுக்குல வச்சுக்கினேன். நேரா கொளத்தாங்கரைக்கு போனேன். இப்பதான் அடிப்பம்பு, காணு, திருவுர பைப்பு, உள்ளாரே பைப்பு. ஏன்னா வாட்ஸ்அப்ல ஐயாவுடைய பேரு உலகம் எல்லாம் தெரியும். யார் யார் பாக்குறாங்களோ ஓ இது போல தாங்கல்ல யாரா வேலு கவுண்டர் மகன் ஐயனார் கவுண்டர் இறந்ததுக்கு அது நாடகம் கர்ணமோட்ச நாடகம். பரவாயில்லப்பா, எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல நீ யாரு சொல்றாங்களோ அந்த பரவாயில்ல சொல்றதான் முத்தி மோச்சாடு. என்ன அது போல ஊர் எங்கும் வரும். அப்படி இருந்த போது அந்த நேரத்துல குளத்தாங்கரைக்கு நான் போகும்போது தண்ணி முகர்ந்து விட்டு தூக்கி விடுவதற்கு ஆள் இல்ல. தூக்கி விட ஆள் இல்ல. சுத்த முத்தம் பார்த்தேன். ஏன்னா பின்ன குடம் தூக்கி இருந்தா பரவாயில்ல, யாராவது இந்த வையா வருவாங்களா அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அசலாத்தி பெண்ணு ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த வைமார்க்கமாக வந்தாங்க. வரும்போது அம்மா இது ஒரு கை போட்டு எனக்கு தூக்கி விடமா அப்படின்னு அவங்க ஒரு கை போட்டு எனக்கு தூக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என் சிரசுல இருந்து என் பாதத்தை வெளியே பாக்குறாங்க. பாத்துட்டு அம்மா உன்னை முன்ன பின்ன நான் பார்க்கல, நீ எந்த நாட்டு அரசனுடைய மகள் அப்படி என்று என்ன கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நான் தான் கலிங்க தேசத்தின் அரசர்
சுபாங்க சக்கரவர்த்தி மகள் அப்படின்னு. சரி பரவாயில்ல, மஞ்சள் கயிறு பூசா இருக்குது, நீ யாரை மாலையிட்டாய் அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சாதாரண ஆளியார கல்யாணம் பண்ண வாரி கொடுக்கும்படியான குணவலன் அங்கு தேசாதிபதி அவரைதான் திருமணம் செய்திருக்காங்க. அப்படி என்று வாரி கொடுக்கும்படியான குடவல்லல் அங்கு தேசாதிபதியை திருமணம் செய்த அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு எங்கிருந்து கோவம் வந்ததோ ஓங்கி ஜாதிக்கு கீழான ஜாதி, குதிரைக்கு கொல்லும் பில்லு வைக்கக்கூடியவன், ரதையன், தேரோட்டி, அம்மாளன், சூத புங்கவன், அவன் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியாச்சு. அவனுடைய மனைவி இதுல இறங்கி அசுத்தம் பண்ணி விட்டாய், அடிய வைக்கலாம் அப்படி என்று என்னை ஓங்கி என் சாடையில் அடித்தார். சரிதான். அப்போதுதான் பார்த்தேன், ஐயோ என்னடா இது, நம்ம பெருத்த ஒரு அரசனுக்கு மகளாக பிறந்து இப்படிப்பட்ட என் வாழ்க்கை வீணாகிவிட்டது. என் வானால் எல்லாம் பானால் ஆகிவிட்டது, என் மனக்கோலம் எல்லாம் பிணக்கோலம் ஆகிவிட்டது. ஒரு இழுகுலத்தோனை நம்ம மாலை சூடி விட்டேன். அப்படி என்று அதே இடத்தில் அழுது கொண்டு என் தாய் வீட்டு சுந்தரமாக, தாய் வீட்டு சீதனமாக சுந்தரவல்லியாகப்பட்டவள் என்னோடு வந்தாலே அவளை அழைத்து கேளுமடி சுந்தரம், அரசர் இருந்தால் உங்கள் மனைவி தாய் வீட்டை நோக்கி போகிறார், தெரிவித்து வா அப்படி என்று சொன்னேன். சுந்தரம் ஓடினாள். ஓடி கேளுங்கள் அரசே, பொன்னு நாயகம் தன்னுடைய தாய் வீட்டை நோக்கி போகிறார் அப்படி என்று சொன்ன போது அங்கிருந்து ஓடி வந்து, பெண்ணே பொன்னுருகி, என்ன காரணம், ஏன் உன் தாய் வீட்டைக்கு போகிறாய் அப்படி என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், அட பாவி சண்டாளா, என் வானால் எல்லாம் வீணால் ஆகிவிட்டானே, என் மனக்கோலம் எல்லாம் பிணக்கோலம் ஆகிவிட்டானே. ஒரு சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்து ஒரு ஜாதி கெட்டவன், இழுவான குலம், தேர்ப்பாகன், சூத புங்கவன், ரவையன், கம்மாளன், நீ அப்படியே பட்டவர் என்னை மாலையிட்டு விட்டாயே. அப்படி என்று அதனால் உன்னிடத்தில் வாழ மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு போகிறேன் அப்படி என்று சொன்ன போது, கேளுமடி பெண்ணே பொன்னுருகி, ஏப்பா பேச்சு என்பதை கேட்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தை நிண்டி உரத்துக்குன்னு பல பேர் இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு சத்திரனுக்கு பிறந்தபடினால், ஆனா அந்த வாரி கொடுக்க முடியாத வள்ளல் என்று பேர் வந்தது, எனக்கு இந்த முடி வந்தது. ஆனால் ஒரு சத்திரனுடைய விந்துக்கு தான் பிறந்திருப்பேனே தவிர நான் இழுகுலத்தவனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்க மாட்டேன். பாகனுக்கு எடுத்து வளர்ப்பார் பிள்ளைதான் என்று சொல்வார். அதனால் என் வார்த்தை கேள், உன் தாய் வீட்டுக்கு சென்றால் மரியாதை கிடைக்காது அப்படி என்றார். நான் பார்த்தேன், இனிமேல் உன்னிடத்தில் இருந்து நான் வாழ்க்கை செய்ய மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு போகிறேன், என் தாய் மாவனிடத்தில் செல்கிறேன் அப்படி என்று போகும்போது என் காலை ஓடி வந்து பிடித்தார். யாரும் ஆண் மகன் ஒரு காலை, ஒரு பெண் காலை பிடித்தது கிடையாது. ஆனா அந்த நேரத்திலே என் விருத்தாந்தம் தெரியாமல் நீ போகாதே, போனால் உன் தாய் வீட்டில் மரியாதை கொடுக்க மாட்டார் அப்படி என்று சொன்ன போது எத்தனை சொன்னாலும் என் சித்தத்துக்கு கேட்காது. இந்த ஆகாயவேணி பூமாதேவி சாட்சியாக உன்னிடத்தில் இருந்து நான் குடும்பம் செய்ய மாட்டேன், இது சத்தியம். பொம்னாட்டி புடிச்சா புடிச்சதுதானே அப்படி என்று சொல்லி நான் எங்கு சென்றேன், நேராக என் தாய் வீட்டுக்கு சென்றேன். தாய் வீட்டிலே சென்று, அம்மா நான் ஒரு இழுகுலத்தோனை மாலையிட்டு விட்டேன், அன்னவரோடு நான் வாழ மாட்டேன், வாழா வெட்டியாக வந்து விட்டேன் அப்படி என்று சொன்ன போது என் தாய் பார்த்து, அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் கூத்தி கல்லனாக இருந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அண்ணனோடு தான் வாழ வேண்டும், தனியா வாழா வெட்டி அங்கு வருவது முறையில்லை அப்படி என்று நிராகரித்து என்னை பிடித்து வெளியே தள்ளினார். அப்போது அழுது கொண்டு தாய் மாமனிடத்திலே சென்றேன். அவர் எச்சிப்பட்ட சாதம் உன்னை எடுத்து உண்ண மாட்டேன் செல் என்றார். அப்போது யார் இடத்தில் சென்றேன், தாத்தா வீட்மாச்சாரி சபைக்கு சென்றேன். கேளுங்கள் ஐயா, என்னை திருமணம் செய்து கொண்டு வந்தீர்களே, என் வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு, நான் எங்கு போவது, என் வயிற்று ஜீவனுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படி என்று கேட்டேன். அப்போது துரியோதன அமர்ந்த ஒரு சபையிலே தாத்தா வீட்மாச்சாரி என்ன செய்தார், நீ கலக்கப்படாதே, எப்போது அவனுடைய விருத்தாந்தம் தெரிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயே, அன்னைக்கு நீ வாழும் வரை உனக்கென்று தனிமையிலே ஒரு உனக்கு அங்கு தேசத்துக்கும் தில்லி அஸ்தாபுரத்துக்கும் நடுவிலே ஒரு பெருத்த ஒரு மாளிகை செய்தார். அதுல காவல் யார், அத்தை காந்தாரின் ஒரு புள்ளை வைத்தாங்க பேர், அவங்களும் ஆதி சுந்தரவல்லியும் இருவர் காவலிலே நான் இருந்தேன். அப்படி இருந்த போது கொஞ்ச நாள் இருந்தேன். என்ன ஆனது, அடி தன்னா யாரியா Mother
அப்படி காவலிலே இருக்கிற போது எனக்கு தெரியாமலே கற்பமாகி விட்டேன். என்னடா இது அச்சம் போறதுதான் ஆரினத்துல ஆள் இல்லாத பிள்ளை பக்கம் கண்டிப்பா நான் குடும்படா சுருக்குனாதே தெரியாதுப்பா. சரி தெரிஞ்சாதானே தெரியுது என்று சொல்லி மாங்காயை பார்த்தா உண்ணுவதை போலவும் அடுப்பு சாம்பலை எடுத்து உண்ணுவதை போலவும் செவுத்து மண்ணையை சுரண்டி எடுத்து வாயில போட்டு சாப்பிட போல குணா குறிப்பை எல்லாம் தெரிஞ்சு 100 புள்ள பெற்றாங்களையா காந்தாரி எங்க அத்தை அவங்க என் கை நாடியை பார்த்து நான் மாசமா இருக்கக்கூடியது அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். தம்பி அப்படி 3 மாதமாக இருந்தது 9 மாதமாக ஆனது. அப்போது பார்த்தார் எங்க அத்தை பார்த்து இவள் வாழா வெட்டியாக வந்து விட்டால் கணவன் சுகமும் இல்ல தாய் வீட்டில் இவளுக்கு உறவு என்பதும் வரவில்லை. அப்படி என்று துரியோதனா அந்த சபைக்கு சென்று கேளும் அப்பா துரியோதனா அவளும் ஒரு மகன் போல அவன் கர்ணன் அவள் மருமகள் போல எனக்கு அவளுக்கு ஒரு சீமந்தம் செய்து பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்படி என்று சொல்லும் போது ஆனால் துரியோதனன் பார்த்தார் சீமந்தம் செய்வதனால் குறையில்லை. அண்ணன் பேச்சு வார்த்தை இல்ல அவள் தனியா இருக்காங்களே இந்த அண்ணன் வரப்போவருக்காரா கேட்டு பாரு இந்த கற்பம் யாருக்கு என்று கேள் அப்படி என்று சொன்னார். அப்போது ஓடி வந்தாங்க. எங்க அத்தை வந்து என்ன கேட்டாங்க என் மகன் கர்ணன் உங்ககிட்ட வரப்போவருக்கானா இந்த வயிற்றுல வளரக்கூடிய கருவுக்கு ஆள் யார் என்று கேட்டார். அப்பதான் நான் சொன்னேன் மன்னவரும் வரவில்லை நாத்தான் முகத்தையும் பார்க்கவில்லை இந்த கற்பம் எப்படி வந்தது என்று தெரியாது என்று அப்படி சொன்ன போது இது அரச சபைக்கு சென்றது. இந்த வார்த்தையை கேட்ட துரியோதனன் தெரியாது என்று சொன்னால் மன்னவரும் வரவில்லை என்று சொன்னால் மாத்தான் இடத்திலே நடத்த கெட்டு நடந்து விட்டார். அப்படி என்று தம்பி ஆகப்பட்ட துச்சாதனை அழைத்து வாயால கேட்ட அவன் சொல்ல மாட்டா அவளை அடித்து கேள் அப்படி என்றார். துச்சாதனன் ஓடி வந்தார். துரியோதனமாக அடித்து இந்த வயிற்றில் வளரக்கூடிய கரு யாருக்கு அப்படி என்று கேட்டார். அப்போது என்னை அடிக்கிற போதும் எனக்கு தெரியாது என்று சொல்லலாம். அப்போது பார்த்தார் இவளை அடித்து சித்திரவதை செய்ய வேண்டாம். எப்போது இந்த காரியத்தை செய்தாலே இவ யாகத்தில் பிறந்தவள் இந்த யாகத்தை மூட்டி அதிலே இவளை தள்ளிவிட வேண்டும். ஏன் இவளை பார்த்து மக்கள் எல்லாம் கற்றுக்கொள்வார். அப்படி என்று யாகத்தை வளர்த்தி என்னை தள்ள போகிறார். அப்போது விதிர்நாழ்வாராகப்பட்டவர் வைமார்க்கமாக வந்தார். அவர் ஓடி வந்து நிறுத்தமடா துரியோதனா என்ன தவறு செய்தால் ஏன் பொன்னுருவி இந்த யாகத்துல நெருப்புல தள்ளுற அப்படி என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார் துரியோதனன் சொல்கிறார் சித்தப்பா இவள் நடத்தை கெட்டு நடந்து விட்டால் மன்னவன் இருக்க மாத்தானை சேர்ந்து இவள் பிள்ளை உண்டாகிட்டார் அதனால் இவளை தள்ள போகிறோம் அப்படி என்று சொன்ன போது அப்ப அந்த விதுரநாழ்வார் சொல்கிறார் எப்பா அவள் நடத்தை கெட்டு நடக்கவில்லை அவள் வயிற்றிலே வளரக்கூடிய கருவுக்கு அண்ணா என்று அழைக்கின்றாயே அங்கு தேசாதிபதி அந்த கர்ணன் தாண்டா அதுக்கு தகப்பன் அப்படி என்றார். அப்போது துரியோதனன் கேட்கிறார் கேளுங்கள் சித்தப்பா ஆனால் இந்த வயிற்றில் வளரக்கூடிய கருவுக்கு கர்ணன் தகப்பன் அப்படின்னு சொல்றியே உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்டார். சரி அப்போது அவர் சொல்றார் ஒரு இரவு 4 ஜாமம் ஆனால் 3வது ஜாம நேரத்திலே ஜானபானங்கள் செய்யலாம் என்று குளக்கரைக்கு போகும்போது இந்த கர்ணன் பொன்னுரி மாளிகைக்குள்ளே போவதையும் பார்த்தேன் வெளியே வருவதையும் பார்த்தேன். ஒரு வார காலமாக பார்த்தேன். இந்த கற்பம் கர்ணனுக்கே என்று சொன்னார். அப்போது துரியோதன துச்சாதன எல்லாம் ஓடி வந்து என்னுடைய பாதத்தை தொட்டு நான் செய்தது தவறு உன்னுடைய மகமே தெரியாமல் நான் அடித்து விட்டேன் அப்படி என்று என் இடத்திலே மன்னிப்பு கேட்டார். உன்னை சொல்லி குறையில்லை என் விதிவாசம் அப்படி என்று 300 நாள்களாக கற்ப கோலத்திலே சுமந்து அந்த வீட்பாச்சாரி சபையிலே நான் ஈண்டு எடுத்தபடியினால் அந்த குழந்தைக்கு பெயர் விஸ்வகேதனன் அப்படின்னு பெயர் சொல்லி முழு பெயர் விஸ்வகேதனன் அதான் விஸ்வகேது அப்படின்றாங்க. சரி அப்படியேப்பட்ட குழந்தையை பெற்றெடுத்து சின்ன பிள்ளடா ஒரு 11 வயசு என் பையனுக்கு அவன் விளையாடி இருக்கிறான் என் பையன் அப்படியேப்பட்ட ஆண் பிள்ளையே ஆனால் பிள்ள முகத்தை பார்த்து நிக்கிறத தவிர நான் வாழா வெட்டி கணவனோடு வாழ்ந்தவ இல்ல அதனாலதான் அம்மா வாய் இருக்கு உனக்கு 11 வருஷம் ஆகுது. அவர் யாரோ நான் யாரோ பிள்ளை முகத்தை பார்த்துட்டு இருந்தா போதும் இந்த பிள்ளை இருந்தா போதும் அப்படின்னு விஸ்வகேதனும் நானும் தாதி சுந்தரவல்லியோடு அரமனையில இருக்கிறேன். உடம்பல்ல ரொம்ப அயற்சியா இருக்குது அதனால் சற்று நேரம் தாதி சுந்தரவல்லியை அழைத்து போஜனங்கள் உண்டு தாம்பூலம் தரித்து அவன் மடி மீது படுத்து உறங்கலாம் என்று ஒரு ஆசை. அதனால் தாதி சுந்தரவல்லி அழைக்க வேண்டும். அதுக்கு முன்பாக